மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? ஏன் மிக கவனமான ராசிகள்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மேச ராசி, ரிஷப ராசி 2 பேருமே ரொம்ப கவனமாக. ஏன்டா பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மேச ராசிக்கு விரயத்திலேயும் ரிஷப ராசிக்கு லாபத்திலே இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதாலும் இந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் போகிறதோ இல்லை அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு நினச்சி போகிறதோ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுப்பதனால இந்த மேசம் ரிஷப ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இதுக்கு அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிம்ம ராசியை சொல்லலாம். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு 7 கூடையவன் 8ல் போய் மறைகிறாரு, 5 கூடையவன் 12ல் வந்து உச்சமடைகிறார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைகள் மூலியமாகவோ இல்லது சகோதரர் மூலியமாகவோ ஒரு இழப்பீடுகள், ஒரு தேவையில்லாத விரயங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் அதுக்கு நீங்கள் முன்ன நின்று செய்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துரும். அப்போ நீங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களும் மிக கவனமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் வீரிய சுகாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். பஞ்சமாதிபதி உச்சம் பெற்று இருந்தாலும் 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் கர்ம காரகன் இருப்பதனாலே அரசாங்கத்தின் வழியாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். இந்த மேற்கொண்டு சொன்ன ராசிகள் எல்லாம் கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும்.